17வது வசனத்தை வாசிப்போம். இதை சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் உள்ள போகலாம்னு நினைக்கிறேன். ரோமன் சாப்டர் 4:17 4:17 வாசிக்கணும். தேவனுடைய கோட்பாடுகளை ஆரம்பித்தோம். ஸ்கூல் ஆஃப் த பெல்ட்ல நிறைய பிரின்சிபல்ஸ் பத்தி பேச போறோம். கோட்பாடுகள், அதுல ஒரு கோட்பாடு தான் இன்னைக்கு ஃபுல்லா பேச போறோம். அந்த ஒரு கோட்பாடு என்னன்னா தேவனின் கோட்பாடு, the principles of God. ஆனா அந்த டோர் ஓபன் ஆரம்பிக்கும் போது திறந்தோம். அது என்ன டோர்னா, இந்த தகப்பனை அறிய வேண்டும். இந்த தகப்பனை குறித்த அறிவு வந்தாதான், இன்னும் சொல்ல போனா உங்களுடைய தகப்பன் யார், இல்லைன்னா உங்க தேவன் யார், அந்த அறிவு வரும்போதுதான் பெருக்கம், நிறைவு, சம்பூர்ணம், ஏராளம், தாராளம் எல்லாம் உண்டாகும். இப்ப ஆண்டவர் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு, ஆனா நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்க காரணம் அவரை அறிகிற அறிவு. இப்ப இந்த அறிவுக்குள்ள தேவனை அறியணும். அது ஆரம்பிச்ச knowing of God. பைபிள்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் எங்க வருதுன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல ஆதாம் யோவாலை அறிந்தான். பாருங்க, அந்த வசனத்துல யோவால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றார். That's an intimate knowing of God. சும்மா கடவுள் தெரியும், அவர் தெரியும், அவர் இது எல்லாம் நமக்கு தெரியும். அது உங்களுக்குள்ள ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ வைக்காது. நீங்க 99% கிறிஸ்டியன் கடவுளை பத்தி நல்லா தெரியும், ஆனா வாழ்க்கையில வெற்றி இல்லை. ஏன்னா ஆதாம் யோவாலை அறிந்தான். அந்த அளவுக்கு தேவன் நாம் இன்னும் அறியல. அதான் இன்டிமேட். அப்படி அறிய போது அதனால வருகிற எல்லா ஆசீர்வாதங்கள் ஏராளம் தாராளம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப என்கிட்ட வெல்த் இல்ல. வெல்த் இல்லாத போது அது குறித்து நான் பேசலாமா? உங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்லுங்க? பேசலாமா பேசக்கூடாதா? பேசலாமா பேசக்கூடாது? எக்ஸாம்பிள் என்ன எடுத்தா, வேதத்தில் சொல்ற வெல்த் இன்னும் நமக்கு இல்லைனாலும், ஆனா இந்த நிலையில, இந்த சூழ்நிலையில நாம் இதை குறித்து பேச முடியுமா? பேசலாமா பேசக்கூடாது? ஆனா நேச்சுரலா பாத்தீங்கன்னா நாம பேச கூடாது. ஏன்னா நேச்சுரல் என்ன சொல்லுவாங்கன்னா, சாதாரண இருக்கிற பாக்குறவங்க, உங்களுக்கு வெல்த் இல்ல, நீங்க ஏன் வெல்த் பத்தி பேசுறீங்க? வெல்த் இல்லாத போது வெல்த் பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னு நம்ம இடத்துல கேட்பாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது, இதுதான் இந்த தேவனுடைய பிரின்சிபல்ஸ் அப்படின்னு போது இதை குறித்து நாம புரிந்து கொள்ளும். இப்போ மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிறோமா இருக்கிற தேவன். இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரின்சிபல்ஸ் வசனத்தை நல்லா நோட் பண்ணி பாருங்க. என்ன நோட் பண்ண பார்க்கணும்னா, இல்லாதவைகளை இருக்கிறது போல, ரோமன் சாப்டர் 4:17 இல்லாதவைகளை. அப்போ உங்க வாழ்க்கை இல்ல அப்படின்னா அது இல்லாம இல்ல. இன்னைக்கு நமக்கு எது இல்லையோ அது இல்லைன்னு இல்லை, ஆனா இருக்கிறது. இப்ப ஆபிரகாமை குறித்து, ஆபிரகாம் இந்த தேவனை குறித்து ஒரு அறிவு அவனுக்குள்ள இருக்கு. இதான் knowing of God, the first principles, knowing of God, God's principles. இப்போ ஆபிரகாம் இதை நல்லா புரிந்து கொண்டான். ஆபிரகாம்
நல்லா புரிந்து கொண்டு இந்த தேவனை எப்படி அவன் புரிந்து கொண்டான், அந்த அறிவுல தான் அவனுக்கு இம்பாசிபிள் பாசிபிள் ஆகும். குழந்தை பிறக்க முடியாது, ஆனா அவனுக்கு குழந்தை பிறந்தது. அப்போ இல்ல, அது இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். இப்போ உங்ககிட்ட என்கிட்ட வெல்த் இல்ல, ஆனா வெல்த் பத்தி பேசக்கூடாதுன்னா நம்மளை பத்தி பேசுவாங்க. உங்ககிட்ட வெல்த் இல்ல, ஆனா வெல்த் பத்தி ஏன் பேசுறீங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க வெல்தஸ்ட் பர்சனா வந்த பிறகு, நீங்க வெல்தஸ்ட் ஆன பிறகு வெல்த் பத்தி பேசணும். என்ன சொல்ல போனா, நீங்க ஐஸ்வர்யம் ஆன பிறகுதான் நீங்க ஐஸ்வர்யத்தை பத்தி பேசணும். ஐஸ்வர்யமே கையில இல்ல, ஐஸ்வர்யமே இல்ல, ஆனா நீங்க ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்வார்கள். அவங்களுக்கு the principles of God, the principles of Bible அவங்களுக்கு தெரியல. ஏன்னா தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைச்சார். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட், ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி அவங்க டீச் பண்ணனால நிறைய காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நினைக்கிறேன். இப்போ தேவனை பத்தி தான் நீங்க படிச்சிருக்கோம் காலையில இருந்து. எனக்கு தேவனை அறிகிற அறிவினால்தான் உங்களுக்கு எல்லாமே வரும். அப்ப இந்த தேவனை, இப்ப தேவன் எப்படி ஆபரேட் பண்ணாருன்னா, படைத்த இந்த பிகினிங் ஜெனிசிஸ் 1:2 படிங்கன்னா அங்க ஒளியின்மையும் வெறுமையும் இருள் இருந்தது. 3 பாயிண்ட்ஸ். சோ ஜெனிசிஸ் 1:1 என்ன சொல்லுது? ஆதியில வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். இரண்டாவது வசனம், அந்த படைத்த பூமி ஒளியின்மையும் வெறுமையும் இருள், 3 காரியங்கள் பூமியில் இருந்தது. அப்போ தேவன் அங்க பேசுகிறார் இல்லைங்களா? ஆனால் இந்த தேவனை நாம் அறிய போது நமக்கு வர வேண்டியதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். இப்போ ஒழுங்கின்மையும் இருளும் வெறுமையும் இருக்கிறது. இப்ப தேவன் இருக்கிறத பேசினாரா, இல்லாதத பேசினார்? அங்க எது இல்ல? வெளிச்சம் இருந்ததா? இல்ல. ஆனா இருந்தது என்ன? நீங்களே பேசுங்க. இது ஒன் வே கம்யூனிகேஷன் கிடையாது. நீங்களே பேசும்போது இந்த சத்தியம் உங்களுக்குள்ள போகும். அப்போ இருந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் இருந்தது. ஆனா தேவன் எதை பேசினார்? இருக்கிறத பேசினாரா, இல்லாதத பேசினார்? இப்போ வெளிச்சம் இல்ல, ஆனா ஒழுங்கின்மை இருந்தது, வெறுமை இருந்தது, இருள் இருந்தது இல்லைங்களா? ஆனா தேவன் அங்க பேசுகிறார். தான் கீ. இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த தேவன் வேதம் பேசுகிற இந்த வெல்த் ஐஸ்வர்யம் இல்ல, ஆனா இருக்கிறதை தேவன் பேசுவதே இல்லை. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரின்சிபல்ஸ். இதுதான் இருக்கிறதை நீங்க பேசுனீங்கன்னா கிறிஸ்து வாழ்க்கையில வெற்றி பெறவே முடியாது. நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய லெசன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எது இருக்குதோ அதையே பேசினா நம்மளால ஜெயிக்க, நீங்க ஜெயிக்க முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தோல்வியில வாழ்றோம். எல்லா கிறிஸ்துவ ஏன் இப்படி இருக்கிறோம், எல்லா தேர்டு பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்கிறோம்னா, எதெல்லாம் நம்ம பார்க்கிறதோ அதையே பேசி, அதற்காக ஜெபித்து, அதற்காக உபவாசம் பண்ணி, அதற்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா தேவனுடைய கோட்பாடு என்ன? What is God's principles? இல்லாதவைகளை இருக்கிறத போல பேசணும். இந்த இரண்டாவது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் காலையில இருந்து நம்ம பேசினா, நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் சேவிக்கிற, நீங்கள் வணங்குகிற, நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த தேவன் யார் என்பதை
ஒரு வெளிச்சத்துக்குள்ள சென்றோம், காட்டினேன். இப்ப இந்த தேவனுடைய கோட்பாடுல இன்னொரு ஸ்டெப் என்னன்னா, இந்த தேவன் யாருன்னா இல்லாதவர்களை இருக்கிறது போல் அழைக்கிறார். ஆனா ஆரம்பம் பைபிள் ஆரம்பிக்கிறது, ஒழுங்கின் வெறுமை இருள் இருந்ததை தேவன் அதை பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்க இயேசுவோட வாழ்க்கையில நியூ டெஸ்டமெண்ட்ல வந்த எல்லா இன்சிடென்ட் பாருங்க. செத்து இருக்கிற மகளை பார்த்து இயேசு என்ன சொன்னாரு? ஆமா, செத்து போயிடுச்சு, எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் கவலைப்படுவோம், எல்லாரும் துக்கப்படுவோம் அப்படின்னு சொன்னாரா? இப்ப மரித்து போன செய்தி வந்துருச்சு. இயேசுவுக்கு அந்த மகள் இறந்து போய்விட்டார் என்ற செய்தி வந்தது. இப்ப அந்த செய்திய கேட்டு வீட்டுக்கு போனா, வீட்டுக்குள்ள செய்தி என்னன்னா, சூழ்நிலை செத்து போன, மரித்து போன. அப்ப இயேசு இதை எப்படி பார்க்கிறாரு, எப்படி பார்த்தாரு? மரித்து போயிருந்த சிச்சுவேஷன், சூழ்நிலை, அந்த கண்டிஷன் இயேசுடைய பார்வை எல்லாம் சொல்றாங்க, மகள் மரித்து விட்டார், போதகரையும் தொந்தரவு பண்ணாதீர்கள். அப்போ மரித்து போன அந்த 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 சிச்சுவேஷனை இயேசு எப்படி பார்க்கிறார்? பெண்ணை மரிக்கவில்லை, நித்திராய். இதே பிரசங்கமா கேட்கக்கூடாது. ஆண்டவர்கள் கொண்டு வந்தாங்க ஏதோ ஒரு பிரசங்கமா உட்கார்ந்து கேட்கக்கூடாது. இது உள்ள அப்படியே போகணும், ஆவியில் அப்படியே கேட்கணும், இருதயத்துக்குள்ள போகணும். ஜீசஸுடைய எல்லா ஸ்டோரிஸ் எடுத்து பாருங்க. அதனாலதான் இதெல்லாம் நான் புரிஞ்சு பிறகு பைபிளே எனக்கு வேற மாதிரி தெரியுது. எல்லா இன்சிடென்ட் அப்படிதான் இருக்குது. இப்போ மரித்து போன அந்த இடத்த, அந்த சூழ்நிலை இருக்கிறத இயேசு இருக்கிறதா பார்க்கல. அதை எப்படி பார்க்கிறாருன்னா, அவள் நித்திரா இருக்கு. அப்போ இயேசுடைய பார்வை செத்து போன அந்த சூழ்நிலை பார்வை எப்படி இருக்குது? ஆனால் காணப்படுகிறவர்கள் அல்ல, நீங்க எதை பார்க்கிறீர்கள் அல்ல. அந்த தேவன் யாருன்னா இல்லாதவைகளை, இப்போ மரித்து போன சூழ்நிலை, ஆனா பார்க்கிற பார்வை அது மரிக்கவில்லை. ரொம்ப டீப்பா போயிடுங்க. சிம்பிளா ஸ்டோரி, ஆனா இது ரொம்ப டீப் சப்ஜெக்ட். இப்போ மரித்த சூழ்நிலை இயேசு எப்படி பார்க்கிறார்? மரிக்கவில்லை. இப்போ உயிரோடு இருக்கிற மகள் இல்ல, செத்துதான் இருக்காரு. சூழ்நிலை, அந்த பார்வை, அந்த கண்டிஷன், அந்த மகள் மரித்திருக்கிறார். ஆனா இயேசு பார்க்கிறார் உயிர்த்தெழுந்தல் விதமாய் பார்க்கிறார். அதை விட இன்னும் வந்தோம்னா, இயேசு முதல் அற்புதம் எங்க பண்ணாரு? கானா ஊர் கல்யாணத்துல. இப்போ கானா ஊர் கல்யாணத்துல அவங்களுக்கு என்ன குறைப்பட்டது? திராட்சரசம். திராட்சரசம் இல்ல. ஆனா இயேசு எப்படி பார்க்கிறாருன்னா, அவருக்கு திராட்சரசத்தை கொடுங்கள். இப்போ அந்த காடியில என்ன பண்றாரு சொல்றாரு? தண்ணிய நிரப்புங்கள். இப்போ எல்லாருடைய பார்வையில அந்த என்ன தெரியுது பாருங்க. ஒவ்வொரு ஜீசஸுடைய மிரக்கல் இன்சிடென்ட் எல்லாமே இந்த பேஸ்ல தான் இருக்கு. எப்படி பார்க்கிறாரு? இல்லாதவைகளை இருக்கிறது போல். இல்லாதவைகளை இது இயேசு டிமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஒவ்வொரு மிரக்கலை காட்டுறார். நீங்க இப்போதுல இருந்து நீங்க நியூ டெஸ்டமென்ட் படிச்சு பாருங்க. நான் புதிய ஏற்பாடெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுல எல்லாத்தையும் பார்த்தாலும் இந்த பேஸ்ல தான். ஏன்னா இப்ப இயேசு பிதாவுடைய பிக்சர். இயேசு யாரை காட்டுறாங்க? பிதாவாக. இப்ப தேவன் எப்படி ஆரம்பித்தார், எப்படி அவர் செயல்படுறார், எப்படி அவர் ஆபரேட் பண்றார். இப்ப இயேசு லிட்டரலா பிசிக்கலா as a son of man வந்து ஒவ்வொரு இன்சிடென்ட்ல 3 வருஷம் ஊழியத்துல இத டிமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறார். அப்ப எல்லாருடைய பார்வையில இது வெறும் தண்ணி, ஆனா இயேசுவின் பார்வையில இது திராட்சரசம். இப்போ அவருக்கு மாத்திரம் எதுவா தெரியுது? இப்போ பைபிள்ல ரொம்ப நல்லா இருக்கும். இதுல தண்ணி
கொண்டு போனார். யாருக்கு மட்டும் தெரியும்னா அந்த சர்வெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும் இது என்னது தண்ணி, வாட்டர். ஆனா மற்ற யாருக்கும் தெரியாது இது வாட்டர் இல்லை. இப்போ தண்ணி நிரப்பின பிறகு இதை பந்தி விசாரத்தில் கொண்டு போக வேண்டாம். அப்ப இயேசு இல்லாதவைகளை என்னைக்கு இந்த வெளிச்சம் வந்ததோ அப்ப என் வாழ்க்கையில எது வேணுமோ அதை நான் பார்க்கணும், அதை குறித்து பேசணும் இல்லையா? எது நமக்கு வேணுமோ அதை பார்க்க ஆரம்பிக்கணும், அதை பேச ஆரம்பிக்கணும். அப்பதான் நான் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சேன், இதெல்லாம் நான் கற்றுக்கொள்ள போதிக்க ஆரம்பிச்சேன். அப்ப தேவனை நீ எப்படி அறிந்து கொள்ளணும்னா என் வாழ்க்கையில வெற்றி இல்லை, ஜெயம் இல்லை, சுகம் இல்லை, உயரம் இல்லை, மேன்மை இல்லை, செழிப்பு இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை. இல்லனால அதனால இல்லாம இல்லை, இல்லாதவைகளை இப்போ எனக்கு இல்லைன்னு நீங்க விட்டுட்டு வாழ்ந்தீங்கன்னா அடுத்த 50 வருஷத்துக்கு தான் வாழ்வீங்க. நான் மினிஸ்டர் 21 இயர்ஸா இருக்கிறேன். ஏன்னா அந்த இல்லாதவர்கள் இருக்கிறது போல் அழைக்கிற தேவனை நான் இப்படி பார்க்கவில்லை, இப்படி நான் அறியவில்லை, இப்படி அவரை குறித்து அறிவு எனக்கு உண்டாகவில்லை, அந்த விதத்தில் எனக்கு போதிக்கப்படவில்லை. எது இருக்கிறதோ அதை பேசுன்னு தான் சொல்லி கொடுத்தான். ஆனா பைபிள் பேசுது இல்லாதவர்களை இருக்கிறது போல். ஏன்னா தேவனே அப்படிதான் ஆபரேட் ஆகிறார். How God operate? இதான் God's principles. இல்ல சுகம் இல்ல, ஆனா பைபிள் என்ன பேசுது சொல்லுங்க? சுகம் இல்ல, வியாதி இருக்குது சரீரத்துல. ஆமா, வியாதியே பேசுற பைபிள் என்கரேஜ் பண்ணுதா? நோ. எதை பத்தி பேசுது? சுகத்தை பத்தி. சுகம் இல்ல, இன்னைக்கு வயிற்று வலி சுகம் இல்ல, இப்போ வயிறு ஸ்டொமக் பெயின் சுகம் இல்ல. ஆனா பைபிள் இருக்கிறதை பேச சொல்லுங்க. சண்டே மெசேஜ் மாதிரி கேட்கல, இருக்கிறதை பேச சொல்லுங்க. சொல்லுங்க, இருக்கிறதை பேச கூடாது. கஷ்டம் இருக்குதா? இருக்குது. கடன் இருக்குதா? இருக்குது. வியாதி இருக்குதா? இருக்குது. எல்லாம் இருக்குது. ஆனா நம்ம வாழ்க்கை ஏன் இங்க மாறலன்னா தேவனுடைய அந்த அந்த பிரமாணத்தை இல்ல சொல்லப்போனா தேவனுடைய கோட்பாடு நமக்கு தெரியல. ஏன்னா தேவன் எப்படி ஆபரேட் பண்றாரு என்பது நமக்கு தெரியல. இருக்குது, ஆனா தேவன் பேசவே இல்லை. நீ எல்லா ஸ்டோரி எடுங்க, காற்று கடலும் வந்திருக்குது இல்லைங்களா? அந்த ஸ்டோரி தெரியுங்களா? இயேசு என்ன பண்றாரு? பைபிள் சொல்லி டீப் ஸ்லீப். எப்படி இருக்கும்? ஜீசஸ் சொல்றாங்க நாங்க மடிய போறோம், ஆனா இயேசு மாத்திரம் டீப் ஸ்லீப். எப்படி வரும்? வந்திருக்குது கடல், காற்று வீசுது, பலமா அடிக்குது. ஆனா எப்படி இயேசு மாத்திரம் டீப் ஸ்லீப்பா இருந்தாரு? ஏன்னா இப்ப எல்லாருக்கும் இது ஒரு ஆபத்தா பாக்குறாங்க, எல்லாரும் ஒரு மரணமா பாக்குறாங்க. ஆனா இயேசு மாத்திரம் இது ஜீவனா பாக்குறாங்க. இயேசு மாத்திரம் இது ஒண்ணே கிடையாது. அதே மாதிரிதான் எல்லா ஸ்டோரி. ஏன்னா இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். புரிஞ்சுதுங்களா? உங்களுடைய தேவன் யாரு? அவரை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கலாம், ஆனா இதுதான் இம்பார்ட்டன்ட். இல்லாதவைகளை அப்போ நீங்க வாழ்க்கை எதெல்லாம் இல்லையோ அதை நீங்க பேசவே மாட்டீங்க. இதை புரிஞ்சா கடன் இருக்குது, வியாதி இருக்குது, வெறுமை இருக்குது, ஒழுங்கின்மை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா என்னைக்கு நீங்க இதெல்லாம் பேசுறீங்களோ உங்க வாழ்க்கையில வெற்றி பெறவே முடியாது. நான் 100% சேலஞ்ச் பண்றேன்.